அதுலேருந்து அப்படியே சொட்டு சொட்டா விழுது அண்ட் இங்கே ஃபுல்லாக இந்த ஐஸ்கிரீம் வந்து லீக் ஆயிருச்சு. ஆனால் அதே இது நம்ம அண்ணன் ஃப்ரோசன் டெசர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொட்டு வெளியில் சிந்தலை. பேக்கெட் ஃப்ரீஸ் பண்ணும்போது எப்படி ஒரிஜினலாக இருக்குமோ அதே மாதிரி இப்போவும் இருக்குது. ஆனால் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா மட்டும் உள்ள மெல்ட் ஆகிட்டது வந்து நல்லா தெரியுது. மெயினாக அந்த மாதிரி பேப்பர்லையோ இல்லை பிளாஸ்டிக் கவர்ஸ்லையோ வரக்கூடிய ஐஸ்கிரீம்ஸ் வந்து மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆச்சு அப்படின்னா வெளியில் ஃப்ளெக்சிபிளான கவர் தான் இருக்குது அப்படின்றதுனால அதோட ஸ்ட்ரக்சரே மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிரும். உதாரணமாக அந்த ஐஸ் ஸ்டிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. குச்சி தனியாக அந்த லிக்விட் தனியாக கிடக்கும். அண்ட் இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லேயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மெல்ட் ஆகி போச்சு அப்படின்னா அந்த லேயர்ஸ் எதுவும் இப்போ இருக்காது, எல்லாமே மிக்ஸ் ஆயிடும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் ஆயிலில் வந்து ஐஸ்கிரீமை தயாரிக்கிறது. அப்போ ஆயில் பேஸில் தயாரிக்கக்கூடிய ஐஸ்கிரீம்ஸ் வந்து உருகுனாலும் அதோட ஸ்ட்ரக்சரை வந்து ஈஸியாக உடச்சி ஃப்ளேவர்ஸ் தனியாக இல்லை லிக்விட் தனியாக வாட்டர் தனியாக அந்த மாதிரி துண்டு துண்டாக பிரித்து லீக் ஆக விடாது. அதே பாலில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னா அதில் ஃபேட் தனியாக அண்ட் அந்த சுகர் கண்டென்ட் தனியாக